எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் படித்தேன். ஏன்னா நான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் உங்கள் கோல் எதுவோ அதை நோக்கி போங்க. கேர்ள்ஸ்னால் எப்போ கல்யாணம்னு கேட்பாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணலைனாலும் தயவு செஞ்சு அவங்கள டீமோட்டிவேட் பண்ணாமல் இருங்க. வணக்கம், என் பேர் பி மதுமிதா. நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். நான் இப்போ ரீசெண்டாக குரூப் 4 பாஸ் பண்ணி இப்போ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் 2019 படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாளே கொரோனா வந்து அப்படியே மைண்ட் செட் அப்செட் ஆகி நெக்ஸ்ட்டு படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது அப்செட் ஆகிடுச்சு. பட் எப்படியா இருந்தாலும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் கன்சிஸ்டன்ஸாக உட்காந்து படித்தேன். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் படித்தேன். ஏன்னா நான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கஷ்டப்பட்டு படித்து லாஸ்ட்டு குரூப் 4 கிளியர் பண்ணிட்டேன். ஸோ படிக்க போது என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா, பசங்கன்னா எப்போ வேலைக்கு போவேன்னு கேட்பாங்க. கேர்ள்ஸ்னால் எப்போ கல்யாணம்னு கேட்பாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் கேட்காதீங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். ஸோ அதை அச்சீவ் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணலைனாலும் தயவு செஞ்சு அவங்கள டீமோட்டிவேட் பண்ணாமல் இருங்க. ஸோ என் பேரண்ட்ஸ்னா கண்டிப்பாக நான் இந்த நிலைமைக்கு வர முடியாது. நிறையா பேர் எப்போ கல்யாணம், கேர்ள்ஸாக இருக்குது சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க நிறையா பேர் சொன்னாங்க. பட் பேரண்ட்ஸ் வந்து அவள் கோல் அவள் அச்சீவ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் அவள் லைஃப் அவள் பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு வேர்ட்னால தான் நான் இன்னும் மோட்டிவேட் ஆகி படித்தேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக படித்து பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட என்னோட ப்ராக்டிஸிங்னாலும் என்னோட முயற்சினாலும் நான் இந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் உங்கள் கோல் எதுவோ அதை நோக்கி போங்க. நீங்கள் ஜெயிச்சு உங்களை யாரெல்லாம் டீமோட்டிவேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு பதிலடி கொடுங்க.